ஸ்ரீ தேவி பாகவதம் 291 பகுதி. ருத்ராட்ச மணிகளின் வடிவ வகைகள். நாரத முனிவரே, இனி சதாச்சார ரீதியாக ருத்ராட்சத்தின் இயல்பையும் மந்திர சிறப்பையும் கூறுகிறேன். நாரத முனிவரே, ருத்ராட்சத்தை கண்டாலோ தொட்டாலோ அணிந்தாலோ உண்டாகும் பலன் கோடிக்கணக்காகும். நெல்லிக்காய் அளவு உள்ள ருத்ராட்சம் உத்தமமானது, இலந்தை கனி அளவு மந்தமானது என்றும் கடலை அளவு உள்ளது அதமமானது என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகில் உள்ளவர்கள் தத்தமது ருத்ராட்ச வடிவங்களை அறிந்து அணியும் பொருட்டே முறையே வெண்மை, செம்மை, பொன்மை, கருமை என்ற 4 நிறங்கள் உள்ளன. இயற்கையாகவே துவாரமுள்ளவை மேலானவை, துளை போடப்படுபவை மத்தியமமானவை. ருத்ராட்சத்தை பட்டு நூலால் கோர்த்து அணிதல் வேண்டும். உறக்கம் கொள்ளும் போதும், உண்ணும் போதும், வேறு ஏதாவது செயல் செய்யும் போதும் ருத்ராட்சத்தை அணிந்திருத்தல் வேண்டும். 30 மணிகள், 500 மணிகள், 1000 மணிகள், இம்மூன்று வகைகளும் முறையே அதமம், மத்தியமம், உத்தமம் ஆகும். சிரசில் ஈசான மந்திரத்தை ஓதியும், நெற்றி, இதயம் ஆகியவற்றில் அகோர பீஜ மந்திரத்தை ஓதியும், வயிற்றில் வாமதேவ மந்திரத்தை ஓதியும், ஏனைய அங்கங்களில் அங்க மந்திரங்கள் ஓதியும் அணிதல் வேண்டும். மூல மந்திரத்தை கூறியே மணிகளை கோர்க்க வேண்டும். ஒரு முக ருத்ராட்சத்தை அணிபவனுக்கு பரத்துவம் சித்திக்கும். 2 முக மணியை அணிபவனுக்கு ஈஸ்வர பிரீத்தி சித்திக்கும். 3 முக மணியை அணிபவனுக்கு அக்னி தேவரின் அருள் கிடைக்கும். 4 முக மணியை அணிபவனுக்கு சகல சம்பத்துவம் கிடைக்கும். 5 முக மணியை அணிபவனுக்கு மகேஸ்வரனின் அருள் கிடைக்கும். 6 முக மணி அணிபவனுக்கு முருகனின் அருளும் கணேசரின் அருளும் கிட்டும். 7 முக மணி அணிபவனுக்கு சம்பத்தும் ஆரோக்கியமும் வளரும். 8 முக மணி அணிபவனுக்கு அஷ்டவசுக்களினதும் கங்கையின் பிரியமும் கிடைக்கும். 9 முக மணி அணிபவனுக்கு யம பயம் இருக்காது. 10 முக மணி அணிபவனுக்கு தேவதைகளின் அருள் கிடைக்கும். 11 முக மணி அணிபவனுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். 12 முக மணியை அணிபவனுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும். 13 முகங்களை உடைய மணியை அணிபவனுக்கு மன்மதனின் ஆசி கிட்டும். 14 முக மணியை அணிபவனுக்கு நோய்களின் தாக்கம் இருக்காது. ருத்ராட்ச மாலைகளை அணிபவன் மனதால் கூட தீய செயல்களை விரும்பக்கூடாது. இவர்கள் சகல பாவங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுவர். 291 பகுதி நிறைவடைந்தது.